இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது மத சடங்குகளாகிய இலைகளுக்கு மத்தியில் வாழ்வதல்ல. அன்பு, இரக்கம், கருணை, விசுவாசம் இவர்களுக்கு மத்தியில் கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று தான் நம்ம இடத்துல விரும்புகிறார். இது அத்திப்பழ காலம் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் இயேசு அத்தி மரத்தை சபிச்சுட்டு போகிறார். ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது திடீர்னு கொஞ்சம் வரலாற்று பூர்வமாகவும் தாவரவியல் பூர்வமாகவும் அலசி பார்க்கும் பொழுது இயேசு வாழ்ந்த பகுதியில் அத்தி மரத்தினுடைய நிலையை பார்க்கணும். அத்தி மரம் வருஷத்துக்கு 2 முறை ஏதாவது ஒரு விதத்தில் கனி கொடுக்கும் என்பார்கள். நேரத்தில் மார்ச் ஏப்ரல்னு சொல்கிறோமே, பாஸ்கா காலம், அந்த காலத்தில் இலைகள் துளிப்பதற்கு முன்பு நல்ல செழிப்பாக இருக்கும். ஆனாலும் மரத்தில் அங்கங்கே கனிகள் போன்ற சிறு சின்னதாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா வழிபோக்கர்கள், ஏழைகள் அதை பறித்து சாப்பிடுவார்கள். இதுதான் அங்கே இருந்தது. இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? அரபு மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா பாகூர் என்று சொல்வார்களாம். ஒருவேளை இலைகள் செழிப்பாக இருந்தால் அங்கு அந்த பாகூர் என்று சொல்லப்படுகிற அந்த சிறு சிறு கனிக்காய்கள் அது அங்கே இருக்குமா? அப்படி இல்லைன்னா இது கனி கொடுக்காது. அந்த வருஷம் ஃபுல்லாக அது கனி கொடுக்க போகிறதில்ல. அது அந்த வருஷம் ஃபுல்லாக மரட்டு மரமாக போயிடும். இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு அந்த ஆண்டு முழுவதும் கனி கொடுக்கணும்னா ஆகஸ்ட் மாதம் கனி கொடுக்காமல் போயிடுச்சுன்னா அது கனி கூடாமல் போகிறதுன்னு அர்த்தம். அதனால் கனி கூடாத காலத்தை அப்போ இருக்கிற நிலைமையை தான் ஆகஸ்ட் மாத சூழலை தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி மார்க்கு நற்செய்தியாளர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, கனி தர வேண்டும் என்பது தான் அத்தி மரத்தினுடைய இயல்பு. நாம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிறவர்கள் எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும். நகரம், அந்த நகரத்தின் மத்தியில் ஒரு அழகான மாளிகையோடு கூடிய ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கோட்டு சூட்டு போட்டெல்லாம் அழகாக வர்றவங்க போகிறவங்களெல்லாம் விசாரிக்கிற மாதிரி நிறைய பேர் வாட்ச்மேன்லாம் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ வழிபோக்கர் ஒருத்தர் பசி தாங்க முடியாமல் வந்திருக்கிறார். வந்தவர் கேட்டிருக்கார், ஐயா எனக்கு ஏதாவது ரொட்டி துண்டாவது கொடுங்க, பசிக்கு இது தாங்க முடியலன்னு. அவர் உடனே அந்த வாயில் காப்பாளர் சொன்னார், இங்கே இன்னும் ஆளெல்லாம் கிடையாது, இன்னும் யாரும் சமைக்க வரல, இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு பார்த்தா, என்னங்க அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய போஸ்டர்லாம் ஒட்டி இவ்வளோ பெரிய அழகாக மாளிகை மாதிரி வச்சுருக்கீங்க, லைட்டிங்கெல்லாம் போட்டு விளம்பரம்லாம் கொடுத்துருக்கீங்களேன்னு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் விரக்தியில் போனார். அடுத்த வாரம் திரும்பி வரும்போது பார்க்குறாரு, அந்த ஹோட்டலில் பூட்டி கிடக்கு. என்னடான்னு பார்த்தா எந்த அனுமதியும் வாங்கலை, எதுவுமே கிடைக்கல. பார்வைக்கு மட்டும் ஷோவை காட்டிவிட்டு அப்படியே ஒரு கட்டடத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்க பூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, கனி கூடாத ஒரு வாழ்க்கை, வெறும் இலைகளோடு மட்டுமே வாழ்வது ஒரு அத்தி மரமாக இருக்கும்.